நாங்க கிளம்புறோம் மாப்பிள்ள. இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் சொந்த பந்தங்களை தான் கூப்பிட்டுருக்கோம். அவங்கள யாரும் விட்டு போயிடக்கூடாது இல்லையா? நாங்க வரோம். வரோங்க. 1 minute. நீங்க இன்வைட் பண்ற லிஸ்ட்ல அர்ச்சனா செல்வம் பேர் இருக்கா? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த செல்வம் அர்ச்சனா நீங்க இன்வைட் பண்ணாலோ இல்ல அவங்களே கல்யாணத்துக்கு வந்தாலோ நானும் காவியும் கல்யாணத்துக்கு வர மாட்டோம். இன்னைக்கு நீங்களும் நானும் திரும்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு காரணம் இந்த செல்வம் தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஐ never forget that. பட் அந்த அர்ச்சனாவும் செல்வமும் என்னை கை நீட்டி அடிச்சிருக்காங்க. That I can never forget and never forgive. அதை என்னைக்கும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. தயவு செஞ்சு என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. செல்வமும் அர்ச்சனாவும் இந்த கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னா நானும் காவியும் வரமாட்டோம். ஸோ டிசைட், அவங்க முக்கியமா இல்லை நாங்கள் முக்கியமானு. Come Kavya, let's go. Bye Dad, bye Mom. கேட்டிங்கல்ல என் புள்ள சொன்னது? உங்களுக்கு இந்த கோடீஸ்வர மாப்பிள்ளை வேணுமா இல்ல அந்த மெக்கானிக் மாப்பிள்ளை வேணுமான்னு நீங்களே நல்லா முடிவு பண்ணிக்கங்க. செல்வம் அது அங்க கிடையாது பாரு. இது எப்படி கிடைக்கிறான் பாரு. வாசு, டேய் வாசு, வாசு இங்க பாரு. வாசு, வாசு இங்க பாரு. வாசு தூங்கல டிஸ்டர்ப் பண்ணிட்டே போ. டேய் வாசு, என்னடா இதெல்லாம்? டேய் வாசு, எந்திரா. வாசு இங்க பாரு, எந்திரா. வாசு இந்தாங்க, போய் ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. சரிப்பா. டேய் வாசு, டேய் இங்க பாருடா. டேய் அண்ணன் வந்திருக்கேன்டா. டேய் அண்ணன்டா வாசு. டேய் வாசு, அது பேர் சொல்லி கூப்பிடு. டேய் எந்திரா வாசு. டேய் சீக்கிரம் வாங்க. இது வந்துட்டப்பா. வாசு இங்க பாரு. இந்த செல்வா. வாசு தண்ணி குடி. வாசு வாசு. டேய் வாசு இங்க பாருடா. டேய் அண்ணே, நான் இவனை தூக்கிக்கிறேன். வண்டியில் உட்கார வச்சு கொஞ்சம் பின்னாடி பிடிச்சிக்க முடியுமா? இது கூட பண்ணலாம். எப்படிப்பா? வாங்க. பார்த்து செல்வா. இரு இரு. காலத்துப்பா. நீ உட்காருப்பா. பிடிச்சிக்கோங்க. நான் பிடிச்சிக்கிறேன். நீ உட்காருப்பா. இரு செல்வா, நான் ஏறிக்கிறேன். பார்த்துப்பா. போ. நான் பிடிச்சிக்கிறேன். போ. இருப்பா செல்வா, இரு. பார்த்து இரு. வாசு இங்க பாருப்பா. பார்த்தேன். வாசு செல்வம் பிடிப்பா. என்னப்பா ஆச்சு? இருப்பா, கால குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தான்ப்பா. பார்த்து செல்வா, பார்த்து பிடி. ரொம்ப தேங்க்ஸ். விடு, பரவாயில்லப்பா. செல்வா, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? குடிச்சிட்டு போதல்ல ரோட்ல விழுந்து கிடந்தாம்மா. தண்ணி கொண்டு போய் சீக்கிரம் தண்ணி சீக்கிரம் எடுத்து வாடி. மெதுவா
மாதிரி ஏன்டா அப்படிலாம் குடிச்சிட்டு அசிங்கப்பட்டு கிடக்குற? எதுக்காக கூட்டு வந்தீங்க? ஏன் கூட்டு வந்தீங்க? யார் என்ன கூட்டு வந்தது? நான் தான் இங்க வரமாட்டேன்ல. என்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப எதுக்காக கூட்டு வந்தீங்க? டேய், ரோட்டு வரத்துல குடிச்சிட்டு குப்பையோட குப்பையா மயங்கி கிடந்த உடனே உன் அண்ணன் தானே மனசு தங்காம இங்க தூக்கிட்டு வந்தான். அண்ணனா? எனக்கு தான் அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா பொண்டாட்டி எதுவுமே கிடையாதுன்னு தானே நாங்க விழுந்து கிடந்தேன். அப்புறம் எதுக்காக என்ன கூட்டு வந்தீங்க? என்ன பாசமா சீன் போடுறீங்களா? ஏன்டா உனக்கு புத்தி இப்படி போகுது? எவ்வளவு கஷ்டப்பட்டு பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல உன்னை வாழ வச்சா அங்கேயும் தகராறு பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்படி வந்து நிக்கிற. இவனு தானே இந்த வீட்டுல ஒரு புள்ள. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவனால இந்த மாதிரி ஒரு அவமானம் வந்திருக்காடா? இந்த புத்தி ஏன்டா உனக்கு வர மாட்டேங்குது? என்னோட இந்த நிலைமை காரணமே நீங்க எல்லாரும் தான். இப்ப உட்கார வச்சு கேள்வி வர கேக்குறீங்களா? நான் கழுகி போயிட்டேன்டா உனக்கு. உன்னோட இந்த நிலைமைக்கு நாங்க எந்த விதத்துல காரணம்? அன்னைக்கே சொன்னேன், மாமனார் வீட்டுல வீட்டோட மாப்பிள்ளையா தங்குறது மரியாதையா இருக்காதுன்னு. நீயும் இவனும் சேர்ந்துதான் என்ன தங்க வச்சீங்க. இப்ப என்னாச்சு? அந்த ஆள் எனக்கு திருட்டுப்பட்ட கட்டி அடிச்சு வெளியே துரத்திட்டான். அவமானத்தை தாங்கிக்க முடியல. எங்க போவ? நீங்களும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதான் கவலையை மறக்க குடிச்ச. கையில காசு இல்ல, பிக் பாக்கெட் அடிச்ச. குடி ஒன்னால மட்டும்தான் என் கவலையை மறக்கடிக்க முடிஞ்சது. நீ மட்டும் என்ன, காசு பணம் கொடுக்கறவன் கிடைச்ச உடனே என்ன கை விட்டுட்ட? பணக்கார வீட்டுல மாப்பிள்ளையானா போதும் வாழ்க்கை பூரா நல்லா இருப்பேன்னு என் மேல பாசமே இல்லாம ஒதுக்கிட்ட. என்னடா நீ பண்ண தப்புக்கு இருக்கிறவங்க எல்லாத்தையும் பொறுப்பாக்கிட்டு இருக்கியா? நீ பேசாத. ஒரு அப்பனா இருந்து நீ என்னையா கழிச்சிருக்க? ஊர் உலகத்துல ஒவ்வொரு அப்பனும் புள்ளைங்க பிறந்த உடனே அவங்க பேர்ல பணம் டெபாசிட் பண்றான். அவன் படிச்சு முடிச்சதும் உடனே அந்த பணத்தை எடுத்து வேலையில சேர்த்து விடுறான். புள்ள சம்பாதிச்சு அப்பனை காப்பாத்துறான். ஆனா நீ என்னையா பண்ண? இந்த மெக்கானிக் இருக்கானே, இவன் ஒருத்தன் தலையெடுக்காம இருந்தானா இந்த குடும்பம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா? என்ன படிக்க வைக்காம இருந்தா நான் படிச்சிருப்பேனா? உனக்கு புள்ளையா பிறந்த பாவத்துக்கு நானும் ஸ்பேனர் தான் பிடிச்சிருக்கணும். சரிடா, உனக்கு நாங்க உதவி பண்ணலன்ற. இவனுக்கு நாங்க என்னடா உதவி பண்ணோம்? இவன் தானா தானே உழைச்சு முன்னுக்கு வந்திருக்கான். நீ சும்மா கதை விடாத. யாராலையும் தானா உழைச்சு முன்னுக்கு வர முடியாது. அதுக்கு யாரோட உதவியாவது வேணும். ஏன் இவனுக்கு ரங்கராஜன் சார்னு ஒருத்தர் உதவி பண்ணலையா? அவர் உதவி பண்ணலனா ஷெட்டி இவருக்கு சொந்தமா இருக்குமா என்ன? அவர் யாரு? மூணாவது மனுஷன். அவரே இவனுக்கு உதவி பண்ணும்போது நான் கூட பிறந்த தம்பி. ஏன் எனக்கு இவர் உதவி பண்ணக்கூடாதா? என் மாமனார் சொந்தமா ஒரு இடத்த காட்டு பிசினஸ் வச்சு தரேன்னு சொன்னாரு. சரி, என் அண்ணனோட ஷெட் ஆச்சே. என் வளர்ச்சியில அக்கறை உள்ளவன் நினைச்சுதானே கேட்டேன். அதை கேட்டதுக்கு இவ அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அந்த ஆட்டோக்காரன் என்ன அடிக்கிறான். பதிலுக்கு நான் அவனை அடிச்சேன். அதுக்கு இவருக்கு ரோஷம் வந்து என் மாமனார் வீடுன்னு பார்க்காம வீடர் வந்து என்ன அடிச்சான். அப்போ அந்த இடத்த குடுக்கறதுல இவனுக்கும் மனசு இல்லைன்னு தானே அர்த்தம். ஏன் நான் முன்னுக்கு வரக்கூடாது? அதான் இவர் பயங்கர சுயநலவாதியாச்சே. ஏன் அந்த ஷெட்டை வேற இடத்துல வச்சா நடக்காதா என்ன? சாரத தொழில பயங்கர சூற புலியாச்சே. இவனை நம்பி 4 பேர் அங்க வரமாட்டாங்களா என்ன? என்னமோ அந்த இடத்த கட்டதுக்கு பிரச்சனை பண்ணானே, இன்னைக்கு அதனால தானே என் வாழ்க்கை எப்படி ஆச்சு. இவன் மட்டும் ஷெட்டை கொடுத்திருந்தானா நானும் பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பேன். இவனும் ஓகோன்னு இருந்திருப்பான்ல, இந்த குடும்பமும் மேல வந்திருக்கும். ஏன் நான் உழைச்சி இந்த குடும்பத்துக்கு எதுவும் செய்ய மாட்டேனா? எல்லாம் சுயநலம். காலம் முழுக்க இவனை மட்டுமே நம்பி இருக்கணும்னு நினைப்பு. அதுக்கு நீங்க எல்லாருமே ஜால்ரா போட்டு என்ன கைவிட்டீங்கல்ல, அப்படியே விட வேண்டியதானே?
இன்னைக்கு நான் தெருவுல கிடந்தேன், நாளைக்கு நான் செத்து கிடந்து கார்பரேஷன்கார வந்து அள்ளிட்டு போய் அனாதை பொண்ணு எரிச்சிட்டு இருப்பான்ல. எல்லாம் இவனாலதான். இப்ப சந்தோஷமா உனக்கு? நன்றி இல்லாம பேசாத வாசு. உனக்காக இந்த மனுஷன் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்றத மறந்துட்டு பேசுறியா? நீ பேசாத. இந்த குடும்பத்துக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கேட்காமலே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்ப நான் கேட்டு செய்ய முடியாத அளவுக்கு நீ மாத்தி வச்சிருக்க. இந்த குடும்பத்தை கெடுக்க வந்தவளே நீதான். ஏண்டா அந்த பொண்ணை பார்த்தா அப்படி ஒரு வார்த்தை சொன்ன? அந்த அளவுக்கு உனக்கு பார்த்து தலைக்கேறி போச்சா? அவன் அடிக்காதீங்கம்மா. அவன் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால தான் அவன் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு. ஒரு விதத்தில் அவனோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். பேசட்டும், விட்டுருங்க. அவனோட எதிர்காலத்துக்கு நான் எதுவும் செய்யலைங்கிறதானே அவனோட வருத்தம். உன்னோட எதிர்காலத்துக்கு நான் ஏதாவது செய்யறேன். என் பேர்ல இருக்கிற இந்த வீட்டு அடமானம் வச்சு உனக்கு பணம் தரேன். ஏதாவது தொழில் பண்ணிக்க. என்னப்பா நீ பாட்டுக்கு படாருன்னு இப்படி சொல்லிட்ட? ஏற்கனவே உனக்கு செஞ்சதெல்லாம் பத்தாதா? இல்லப்பா, இப்போ நான் இதை செஞ்சாதான் ஏற்கனவே செஞ்சதுக்கெல்லாம் பிரயோஜனம் இருக்கும். இல்லாட்டி இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் வீணா போயிடும். சரிப்பா, இவனுக்கு என்ன தெரியும் ஏது தெரியும்? பணத்தை எடுத்துட்டு போய் இவன் என்ன செய்வான்? அதனால நாம 2 பேரும் இவன் மாமனாரை போய் பார்த்து பேசுவோம். அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சிடலாம்ப்பா. இல்லைம்மா, அன்னைக்கு நான் அந்த வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன். இதுக்கு மேலே என்னால் அவர்கிட்டலாம் பேச முடியாது. நீங்களே போய் அவர்கிட்ட பேசுங்க. நான் வீட்டு அடமானம் வச்சு பணம் போட்டு தரேன். எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அர்ச்சனா, நான் நல்லா யோசிச்சு தானே முடிவு எடுத்திருக்கேன். நம்மளும் நல்லா இருக்கணும், அவனும் நல்லா இருக்கணும்னா இதை தவிர வேற வழி இல்லை. நான் ஷெட்டுக்கு கிளம்புறேம்மா. ஆசுவை பத்திரமா பார்த்துக்கோங்க. பாத்தியாடா, இப்ப கூட அவன் உன்னை பத்திரமா பாத்துக்கங்கம்மான்னு சொல்லிட்டு போறான். அவனை போய் திட்டுறிய? அவன் என்ன சும்மாவா சொல்லிட்டு போறான்? நான் இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு போறான். அரைஞ்சு பல்லெல்லாம் கட்டிடுவேன். பேசாம போய் படுறா. என்னப்பா சொல்றீங்க? செல்வ மாப்பிள்ளைய கல்யாணத்துக்கு கூப்பிட்டா செரி மாப்பிள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? ஆமாப்பா, எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துக்கு அர்ச்சனாவை கூப்பிடாம இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது.